இதில் வந்து மெயினாக பச்சரிசி மாவில் வந்து இந்த கிருஷ்ணரோட பாதம் போடுறது ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் டைல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் உங்கள் வீடுகளில் இருந்தது, மார்பிள் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா வெறும் பச்சரிசி மாவில் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நிற்காது, ரொம்ப நேரம் நிற்காது, சீக்கிரமே உதிர்ந்துட்டு வந்துடும். அதனால் வந்து நீங்கள் இந்த பச்சரிசி மாவோடு வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் அது தண்ணி விட்டு கொஞ்சம் கலக்கிட்டு இந்த மாதிரி பெரிய தட்டில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பாதம் போட்டே வந்துடலாம். நீங்கள் வந்து ஒரு பிடி அந்த மாதிரி கை வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு பிடி மாதிரி வச்சு நீங்கள் பாதம் போட்டே வந்துட்டு அந்த குட்டி விரல்கள் மட்டும் நீங்கள் வரைஞ்சி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அழகான குட்டி கிருஷ்ணரோட பாதம் வந்து உங்கள் வீடுகளில் வந்துடும். இது வந்து நீங்கள் வாசல்லேருந்தே போட்டு உங்கள் பூஜை அறை வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் போடலாம். இது வந்து என்னென்னா நீங்கள் பெரிய தாம்பாளத்தில் மாவு கரைச்சிட்டு அந்த மாவு வந்து கரெக்டான வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நீங்கள் போட்ட உடனே நல்லா அழகாக பதிகிற மாதிரி அது மட்டும் பார்த்துக்கோங்க.